ஹை ஃப்ரெண்ட்ஸ், இட்லிக்கு மாவு அரைக்கிறப்ப அது கூட மாவு ஜவ்வரிசியும் கொஞ்சம் ஊற வச்சு கலந்து அரைச்சிங்கன்னா இட்லி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், புசு புசுன்னு வரும், ரொம்ப நல்லா இருக்கும். வடைக்கு மாவு அரைக்கிறப்ப அந்த வடை மாவோட ஒரு வெந்த உருளைக்கிழங்கு சேர்த்து பிசைஞ்சு உங்களுக்கு 1 2 வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், சின்னதாக இருந்தால் 2 கூட சேர்த்துக்கலாம். அந்த வடை மாவோட அதையும் சேர்த்து பிசைஞ்சு கட்டி இல்லாமல் பிசைஞ்சு நீங்கள் வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது ரொம்ப வித்தியாசமான சுவையில் டேஸ்டியாக இருக்கும். கடையில் வாங்கின மாதிரியே அவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி ரசம் செய்கிறப்ப எப்போவுமே எண்ணெய் விட்டு தாளிக்கிறத விட நெய் விட்டு தாளிச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்ப திரும்ப உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்ற ஒரு ருசி அதிகமாக காட்டும். அதனால் அவசியம் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தோசை ரவை தோசை ஓட்டை ஓட்டையாக வரணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா சோள மாவு கொஞ்சம் கலந்து தண்ணியாக கலந்து விட்டு தோசை வார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரை பொங்கலுக்கு எப்போவுமே நெய் கடைசியாக விடுறது நல்லது. முன்னாடியே நீங்கள் நெய் விட்டு செஞ்சாலுமே கடைசியாகவும் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்து அது மேலே விட்டிங்கன்னா அது எடுக்கிறப்ப ஒவ்வொரு கரண்டியாக நம்ம எடுக்கிறப்ப அது நெய் கலந்து வரும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பாலும் அதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பொங்கலுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும்.